வணக்கம். இன்றைய திட்டம் முதலாவதாக பிரதான் மந்திரி ஜன்தான் யோஜனா. இந்த திட்டத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த திட்டத்தோட நோக்கம் எதுக்காண்டி இந்த திட்டம் கொண்டாடப்படப்பட்டதுன்னா, கிராமங்கள்ல ரொம்ப ஏழை பாளைகள் எல்லாம் ஒரு வங்கி கணக்கு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. எப்படி அமௌண்ட்டை சேகரிச்சு வைக்கிறது அந்த மாதிரியான ஒரு நிலையில இருந்தாங்க. வங்கிகள்ல மினிமம் அக்கௌண்ட், மினிமம் பேலன்ஸ் அந்த மாதிரி போட்டு ஒரு 500, 1000, 10,000 அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் 500ல இருந்து 1000 அந்த மாதிரி ரேஞ்சில் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் ஏழை பாளைகளால ஓபன் பண்ண முடியாம 500 ரூபாய் குறைந்த பட்சத்தில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அது குறைஞ்சிச்சுன்னா ஃபைன் அமௌண்ட் வருது அப்படிங்கறதுக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு யாரும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாம இருந்தாங்க. இந்த பிரதான் மந்திரி ஜன்தான் யோஜனா திட்டத்தின் மூலம் நமது மாண்புமிகு பாரத பிரதமருடைய நோக்கம் என்னன்னா, இலவசமாக வங்கி கணக்கு திறக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்ல ஜீரோ பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கணும் இல்ல, 1 ரூபாய் இருக்கலாம், ஜீரோலையும் இருக்கலாம். மினிமம் பேலன்ஸ் எதுவும் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் இந்த திட்டத்துடைய முதல் நோக்கம். ரெண்டாவது இதோடைய பெனிஃபிட் என்னன்னா, இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணா ஏடிஎம் கார்டு பிளஸ் நம்ம ஆன்லைன் டிரான்சாக்சன் இது ரெண்டையுமே பயன்படுத்திக்கலாம். இலவசமாவே திட்டத்தில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இது அது மட்டும் இல்ல, மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, விபத்து காப்பீடு மற்றும் ஓவர் டிராபிட் அந்த வசதிகளும் அதுல உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னா, மக்களை டிஜிட்டல் இந்தியா திட்டத்துக்குள்ள வரவேற்பதற்காக இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. கணக்கு ரீதியாகவும் அந்த மாதிரி இருக்கு. இதுபடி பார்த்தோம்னா, கணக்குப்படி பார்த்தோம்னா, பெரும்பான்மையா அதிகபட்சம் மக்கள் இந்த அக்கௌண்ட் எவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்கன்னா 56.16 கோடி மக்கள் இந்த வங்கி கணக்கு பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 55.7% பெண்கள் மட்டுமே பயனடைந்திருக்கிறாங்க. இந்த 56.16 கோடியில 55.7% பெண்கள் மட்டுமே பயனடைஞ்சிருக்காங்கன்னு இந்த திட்டத்தினுடைய கணக்கானது சொல்லுது. இந்த திட்டத்தினை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த மாண்புமிகு பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.